அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னைட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உள்ள காணொளியில நம்ம பார்க்க போறது துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் தி ரிஜிட் பாடிஸ். என்ன கேள்வி சார் நம்ம பார்க்க போறோம்? என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா 3 கிலோகிராம் நிறையும் 40 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட உள்ளீடற்ற உருளை, அதன் மீது கயிறு ஒன்று சுற்றப்பட்டுள்ளது. கயிற்றை 30 நியூட்டன் விசையை கொண்டு இழுக்கும் போது உருளையின் கோண முடுக்கத்தை காண்க. இந்த கேள்வியானது 2017ஆம் ஆண்டில் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வழக்கம் போல 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. 1 0.25 ரேடியன் செகண்ட் பவர் -2, ரெண்டாவது 25 ரேடியன் செகண்ட் பவர் -2, அடுத்து 5 ரேடியன் செகண்ட் பவர் -2, நாலாவது 25 மீட்டர் செகண்ட் பவர் -2. நமக்கு தெரியும் கோண முடுக்கம், அதாவது ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அலகு, அதாவது யூனிட் ரேடியன் செகண்ட் பவர் -2 தான். அதனால இந்த 3ல 1 தான் ஆன்சர் இருக்கும். 4 விட்டுக்கலாம். ஓகே, திருப்பு நமக்கு தெரியும். திருப்பு விசை, அதாவது ஆங்கிலத்தில் டார்க் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சிம்பிள் டோ அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்று F கிராஸ் R, அதாவது விசை மற்றும் அந்த ஆரத்தினுடைய பெருக்குத்தொகை, வெக்டார் பெருக்குத்தொகை. ஓகேயா? இன்னொன்று என்னன்னா I ஆல்பா. I என்பது நிலைம திருப்பு திறன். இப்ப நம்ம சொல்லக்கூடிய உள்ளீடற்ற உருளையினுடைய நிலைம திருப்பு திறன். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா mr². இந்த ஆல்பா என்பது என்னன்னா அதுதான் கோண முடுக்கம் சொல்றோம் இல்லையா, ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, சரி. இப்ப நான் கணக்குல என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, எஃப் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, 30 நியூட்டன் விசையை கொண்டு. அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு விசை 30 நியூட்டன். அப்புறம் ஆர், உருளையின் ஆரம் 40 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதை வேற மாதிரி எழுதுனா 40 × 10⁻². அப்புறம் உருளையின் நிறை எம் கொடுத்திருக்காங்க இல்லையா, 3 கிலோகிராம். அடுத்து என்ன சார் செய்யலாம்? இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். F கிராஸ் R is equal to I ஆல்பா. இதுல I என்பது என்ன அப்படின்னு சொன்னா நிலைம திருப்பு திறன். அதுக்குண்டான ஃபார்முலா mr². M என்பது உருளையின் நிறை, ஏற்கனவே கொடுத்திருக்குது. R என்பது உருளையினுடைய ஆரம். ஓகேயா? அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன ஸ்லைடுல பார்த்த மாதிரி டோ இஸ் ஈக்குவல் டு F கிராஸ் Rன்னு சொல்லலாம், I ஆல்பான்னு சொல்லலாம். சரியா? இப்போ இந்த I ஆல்பாவுக்கு பதிலாக என்ன சார் பண்ணலாம்? mr² என்று சொல்லலாம். சரியா? mr². இப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு F கிராஸ் R டிவைடட் பை mr². ஒண்ணுல ஆல்பா இங்க விட்டுட்டோம், அந்த சைடு I அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா கீழே வந்துடும் F கிராஸ் R டிவைடட் பை I. அப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு F கிராஸ் R இன்டு I க்கு பதிலாக மேல போட்ட mr². மேல R இருக்குது, கீழே R² இருக்கு. அப்ப அடிச்சிடலாம். அப்ப F பை mr. F எவ்வளவு சார் கொடுத்திருக்காங்க? 30 நியூட்டன். M எவ்வளவு சார்? 3 கிலோகிராம். R எவ்வளவு சார்? 40 × 10⁻². மேல 30 இருக்கு, கீழே 3 இருக்கு. 1 3 3 5 3. அப்ப 10/40. இந்த 10⁻² மேல போனா 10⁻². 10/40 என்ன? 1/4. 1/4 என்ன? 0.25. 0.25 into 10⁻². 10⁻² என்ன சார்? 100. 100ஆல பெருக்கினா என்ன வரும்? 25 வரும். ஒரு புள்ளி இங்க தள்ளி இருக்கிறோம், இன்னொரு புள்ளி வச்சா 25. ஸோ 25 ரேடியன் செகண்ட் பவர் -2 என்பதுதான் இந்த உள்ளீடற்ற உருளையினுடைய கோண முடுக்கம் ஆல்பா. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டதுல இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. ஓகேயா? இதே மாதிரி இந்த துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களினுடைய இயக்கம், இந்த பாடத்துல வேறு ஒரு கேள்வி நம்ம அடுத்த வீடியோவில் காணொளியில நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.